ஒருத்தர் இருந்தார். முத்கலருடைய வீட்டுக்கு நிறைய சேவைகள் பண்ணுவாராம். யாரு வந்தாலும் அன்னதானம் போடுறதாக இருக்கட்டும், உதவி பண்றதாக இருக்கட்டும், அவ்வளவு சேவை செய்யணும் போது மேல இருந்து சொர்க்க ரதம் அப்படி முத்கலருடைய முனிவருடைய வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு. ஐயா, இனிமே நீங்க சேவை பண்ண வேண்டாம், தயவு செய்து ரதத்துல ஏறுங்க, டைரக்ட் டு சொர்க்கம் அப்படின்னு சொன்ன உடனே முத்கலர் அந்த வண்டியில ஏற மாட்டேன்ட்டாராம். என்ன தெரியுமா சொன்னார்? நம்மளா இருந்தா ஐ எனக்கு முதல் சீட்டுன்னு ஏறி உட்காருவோம். ஆனா அவர் ஏறல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பொறுத்தவரை சேவை செய்கிற இடம்தான் சொர்க்கம், இதுதாயா எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க முத்கலர். அப்ப நாம் அப்படி இருக்கோமா? நம்ம பொதுவா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட, இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி பிறருக்கு உதவி செய், அந்த கடவுளே உங்கள் அருகில் வருவார். அதை நாம செய்யறோமா? ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கடவுள்கிட்டயே போய் கேட்டுக்கிறார். என்ன தெரியுமா? அது என்ன சாமி, காசு இல்லாதவங்களுக்கு தூரத்துல காட்சி கொடுக்குறீங்க, காசு இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல காட்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு கடவுள்கிட்ட ஒருத்தர் நக்கலா கேட்டிருக்காரு. இந்த சிறப்பு அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியில பெரிய கோவில்களுக்கு போனா இருக்கும் தெரியுமா? ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது என்ன காசு இல்லாதவங்களுக்கு தூரத்துல காட்சி கொடுக்குறீங்க, காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பக்கத்துல காட்சி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் சிரிச்சுக்கிட்டே பேசினாராம். என்ன தெரியுமா? அடப்பாவிகளா, தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொன்னேன், ஒரு பயலும் தாயை வணங்கல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னேன், ஒருத்தரும் தந்தையை மதிக்கல. தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு சொன்னேன், எவனுமே நீங்க கண்டுக்கல. ஏழைக்கு உதவி செய்தால் எனக்கே உதவி செய்த மாதிரின்னு சொன்ன, யாருமே நீங்க கேட்கல. எனக்குண்டான நேரத்தை, எனக்குண்டான சடங்கு முறைகளை, எனக்குண்டான வழிபாடுகளை, எனக்குண்டான அர்ச்சனை சீட்டுகளை எல்லாம் நீங்களே நிர்ணயம் வைத்து விட்டு கடைசியில் நான் பக்கத்தில் காட்சியளிக்கிறேன், நான் தூரத்தில் காட்சியளிக்கிறேன் என்று எனக்கே கேள்வி கேட்கிறாயே, அட ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சிரிச்சுக்கிட்டே நம்மளை பார்த்து கேட்டாராம். கரெக்டா இல்லையா? அப்ப கடவுள் கேட்கறது கரெக்டா இல்லையா? இன்னொருத்தமான கடவுள்கிட்ட, கடவுளே 1,00,000 ஆண்டுகள் அப்படின்னா உங்க கணக்குப்படி எப்படி அப்படின்னு இருக்கான். கடவுள் சிரிச்சுட்டே சொல்றாரு, உனக்கு தாண்டா அது 1,00,000 ஆண்டு, எனக்குலாம் அது 1 செகண்ட், 1 வினாடி. அப்படியா? அப்ப 1 கோடி ரூபாய் அப்படின்னா எவ்வளவு? உனக்கு தாண்டா அது 1 கோடி ரூபாய், எனக்குலாம் 1 ரூபாடா அப்படின்னு இருக்காரு. அப்போ உங்க கணக்குப்படி எனக்கு ஒரு 1 ரூபா தாங்கலன்னு இருக்கான். அது கடவுள் சொன்னார். அப்ப ஏன் கணக்குப்படி ஒரு வினாடி கழிச்சு வந்திருக்காரு. புரிஞ்சு போச்சா? கடவுள்கிட்டயே நம்ம போய் வியாக்கியம் பண்ணா அதெல்லாம் நடக்குமா? நம்மளை படைத்த இறைவன் நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நமக்கு செய்யக்கூடிய வலிமையும் பொறுமையும் ஞானமும் கடவுளுக்கு இருக்குதா இல்லையா? நம்ம அது வேணும் இது வேணும். சரி, நான் எல்லாம் கேட்கிறேன். தூங்கும் பொழுது யாரெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் கேட்கிற ஆண்கள் பெண்கள், கடவுளின் பெயரை நான் உச்சரித்து விட்டு தான் நான் தூங்குவேன்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் கை தூக்குங்க பார்க்கலாம். எந்த கடவுளோ, அது முருகரா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், அம்பாலா இருக்கட்டும், கடவுளின் பேர். அம்மா இருக்கிறாங்க, சின்ன குழந்தை குட்டி, என்னடா குட்டி செப்பான ஒருத்தன் சொன்னா எங்க போனா? நீ அழகா சாமி பேரை சொல்லிட்டு தூங்குவியாடா? ஒரு இளம் குழந்தை சொல்லுதுங்க, ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்காகவே நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர். தூங்கும் பொழுது ஏன் நம்ம சாமி பேரை சொல்லிட்டு தூங்குறோம்? இதையும் நான் சொல்லல, வள்ளுவர் சொன்னாரு, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னார். என்ன அர்த்தம்? இந்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் ஒரு காமெடியா நக்கலா ஒரு படத்தை காமெடியில சொல்லியிருப்பார், தூங்கி எந்திரிச்சா தான் காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால் அப்படின்னு இருப்பார். அதான் அந்த திருக்குறளோட விளக்கம் இதுதான். எந்திரிச்சு நீ உண்மையிலே இந்த உயிர் பெற்றா மட்டும்தான் இந்த உயிர் உடலுக்கு, இல்லாட்டி அவ்வளவுதான். அப்ப இந்த உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றின்னு ஒவ்வொரு முறை தூங்கும் பொழுதும் சொல்லிட்டு தூங்கணும். கம்பராமாயணத்தில் கம்பர் சொன்னார், இம்மையே எள்ளுமை நோய்க்கும் மருந்தினை ராம் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். என்ன அர்த்தம்? ராம் 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 இந்த பெயரை உச்சரித்தாலே போரும். எந்த கடவுளின் பெயரை உச்சரிக்கிறோமோ அந்த கடவுளின் பெயரால் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் பெரியவங்களா இருக்கிறாங்க, ஒரு குழந்தைகளுக்கு கூட பேர் எப்படிமா வைப்பாங்க? கதிரேசன், முருகன், கந்தன், மாடசாமி, கந்தசாமி, முருகனுடைய பெயரையோ இல்லாட்டி ஒவ்வொரு கடவுளோட பெயரை சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு வைப்போம். ஏன்? அந்த குழந்தையின் பெயரை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நம்ம கடவுளின் பெயரை உச்சரிக்கக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி விற்கிறாங்களா? ரமேஷ், சுரேஷ், இச்சா கங்கோ பாத்தியா, எங்க பாத்தியான்னு கேட்காதீங்க, அது ஒரு நடிகையோட பெயர். அப்படி பாத்தீங்களா? ராஸ்மிகா மந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையோட பெயரை நம்ம பிள்ளைக்கு வச்சுட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு பிள்ளைகளுடைய பெயரே இன்னைக்கு இப்படி இருக்கு. அப்ப
அப்ப யோசிச்சு பாருங்க, நாம் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பெயரை நம்ம வைக்கிறோம். வாரியார் சுவாமிகள் அழகா சொல்வாரு, உண்ணாமல் உறங்காமல் கூட இருந்து விடலாம், கடவுளை எண்ணாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாதுன்னார். இந்த கைக்கு என்ன அழகு, விலகுண்ட பிரேஸ்லெட் போட்டா அழகா, இல்லாட்டி 10 பவுன்ல நகை போட்டா அழகா? இந்த கையால ஒருத்தருக்கு கொடுத்து உதவினால் அதுதான் கைகளுக்கு அழகு. வாரியார் சுவாமிகள் சொன்னது. காதுக்கு எது அழகு, பெரிய பெரிய கம்மல் போட்டா அழகா? காதுக்கு எது அழகு? இதே போல ஒரு நல்ல விஷயங்களை காதுல இன்னைக்கு கேட்டுட்டு போய் இந்த பேச்சு உங்களை ஒரு சின்ன விஷயத்துல மாத்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த பேச்சின் வெற்றி. அப்படின்னா காதுக்கு அது அழகு. இந்த வாய்க்கு எது அழகு? நான் இப்ப லிப்ஸ்டிக் போட்டிருக்கேங்க, நான் மேடைக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதனால லிப்ஸ்டிக் போட்டா அழகா? இந்த வாய்க்கு எது அழகு? வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருந்தால் இந்த வாய்க்கு அழகு. உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைப்பவன் கண்ணில் வரும் பாதையில் போக சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பை நான் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். எவ்வளவு அழகான பாடல் பார்த்தீங்களா? இந்த பாடலை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பழைய பாடல் நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? யார் நடிச்சிருப்பாங்க அதுல? யார் நடிச்சிருப்பா? காஞ்சனா. அதாவது நடிகை பேரை சொல்லிட்டாரு, நடிகர் பேரை சொல்ல முடியல அவரால். வேற ஜெமினிகள் பார்த்தீங்களா? பாட்டி மொத வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு பாட்டி ஜெமினி கணேசன். படம் பேர் சாந்தி நிலையமா? பாட்டிக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம பெரியவங்க இருந்து நம்ம கத்துக்கிடணும். பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஞானம். அந்த ஞானம் நமக்கு இது நமக்கு அவங்க வயசுல நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்துருப்போமானா உட்கார முடியாது. குறுக்கு வலிக்கிங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் பாட்டிமா அவ்வளவு ஆரோக்கியமா உட்கார்ந்துருக்காங்க? அவங்க சாப்பிட்ட சாப்பாடு. அன்னைக்கெல்லாம் கேப்ப கூழு கம்மங்கஞ்சி இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்குள்ள பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் நான் தயவு செய்து காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிடுறேன், குழந்தைகளுக்கு இந்த ஜங்க் ஃபுட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு நம்ம பாரம்பரிய உணவான கேப்ப கம்பு கூழு முருங்கைக்கீரை சூப்பு தயவு செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் குழந்தைகளுக்கு நான் இது வரைக்கும் ஜங்க் ஃபுட் கொடுக்கறதே கிடையாது. முழுக்க முழுக்க நல்ல கூழு கீரை சூப்பு இதுதான் கொடுக்குறேன். சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரெல்லாம் வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டேன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடியது யார் தெரியுமா? நம்ம பாட்டிமார்கள் மட்டும் தாங்க. அந்த பாட்டிமார்களுக்கு ஒரு பெரிய கைத்தள்ள கொடுத்துடலாம். இன்னைக்கெல்லாம் வீட்டுல பாட்டி இருக்காங்களா தாத்தா இருக்காங்களா? ஒரு பையன் கவிதை எழுதியிருந்தான். அம்மா அப்பா வெளியூரில், அம்மா அப்பா வெளியூரில், தாத்தா பாட்டி முதியோர் இல்லத்தில், பேரம் பேத்தி பள்ளி விடுதியில், அனாதையானது வீடுன்ட்டு ஒரு கவிஞர் எழுதியிருந்தான். இன்னைக்கு வீடுகள்லாம் அனாதையா தானே இருக்கு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், முதியோர் இல்லங்கள்லாம் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் முதியோர் இல்லம் அதிகமா இருக்கு. தயவு செய்து நண்பர்களே, உங்களுடைய முதியோர் இல்லம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த முதியோர் இல்லத்துக்கு நிறைய பணம் கொடுங்க, காசு கொடுங்க, பொருளை கொடுங்க. ஆனா தயவு செய்து உங்க அம்மா அப்பாவை மட்டும் கொடுத்துறாருங்கிறது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிட்டேன். நீங்க முதியோர் இல்லத்தை உங்க அம்மா அப்பாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி எத்தனை கோவில் கோலம் ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு புண்ணியமே கிடைக்காதுங்க. வாரியார் சுவாமிகள் சொன்னார், யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும்? 6 முறை இந்த பூமியை வளம் வந்தால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இல்லைங்க. பல 100 தடவை நீ காசியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமா? இல்லைங்க. பல 100 தடவை நீ சேது ஸ்நானம் பண்ணா பலன் கிடைக்குமா? இல்லைங்க. இது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு முறை உன் பெத்த அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்கு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னாங்க. அதனால தயவு செய்து இந்த முதியோர் இல்லத்துக்கு எதனாலும் கொடுங்க, ஆனா முதியோர்களை மட்டும் கொடுத்த. ஒரு வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு மருத்துவச்சி இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு வீட்டுல ஒரு தாத்தா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நூலகமே இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப பெரியவங்கிட்ட இருந்து நாம என்னென்ன விஷயங்களை காது கொடுத்து கேட்கிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயமா இருக்கு. சரிங்க, இந்து சமயத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய கோட்பாடுகள் இருக்குது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம். கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுத்தி கும்பிடுறோம்? 3 முறை. வெரி குட். நீங்க பாட்டிமா
3 முறை. கோவில் பிரகாரத்தை 3 முறை. ஆனா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. ஆனை முகனுக்கு 1 முறை, அழகிய விஷ்ணுவுக்கு 2 முறை, காணும் சிவனுக்கு 3 முறை, காளி அம்மனுக்கு 4 முறை, பஞ்சமுக விளக்குக்கு 5 முறை, 6 முகனுக்கு 6 முறை, சீரம் சிறப்பும் செல்வம் வந்திட சிவாலயங்களில் 9 முறை, குரு தனி கோயில்களில் 16 முறை. கூடுதல் பலன் பெறணும்னா 108 முறை கோவில் வளாகத்தை சுற்றி கும்பிடணும். தெரியுமா? இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இப்போ 3 முறை எல்லாரும் சொன்னீங்க. முதல் முறையை சுத்தும் போதே, சாமி எனக்கு புல்லட்டு பைக்கை கொடுத்துரு சாமி, என் பிள்ளைய அதை கட்டி கொடுத்துடணும் சாமி, எனக்கு அந்த 25 பவுன் நகையை வாங்கிடணும் சாமி, அப்படி வேண்டக்கூடாது. முதல் பிரகாரத்தை சுத்தும் போது எப்படி வேண்டணும்? கடவுளே நான் பாவி, என்னுடைய பாவியை என்னை மன்னியும். முறை சுத்தும் போது நான் பாவி, என்னுடைய மன்னியும். 2வது முறை சுற்றும் பொழுது நான் உன்னை கும்பிடுவதற்கான தகுதியை எனக்கு கொடுக்கறதற்காக நன்றி அப்படின்னு அம்பாளை கும்பிடும். 3வது முறை சுற்றி கும்பிடும் போதுதான் கடவுள்கிட்ட நம்ம வரங்களை கேட்கணும். அதுவும் நமக்கான வரங்களை இல்லை, பிறருக்கான வரங்களை தான் கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் கோவிலை கும்பிடுறதுக்கான மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு முறை. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் இப்படி செய்யறீங்க? கை தூங்க பார்க்கலாம். ஐயாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், நல்ல ஒரு பெரிய பலத்தை கைத்தல் கொடுத்துருங்க ஐயாவுக்கு. சூப்பர், அருமை. பெண்கள் நிறைய கூட்டம் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய புதிய தகவல்களை கேட்டுட்டு போறீங்க. அதனால இனிமே அடுத்த முறை நான் சிவகாசிக்கு பட்டிமன்றமோ எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் படார்னு பதில் சொல்லிடணும். அப்படிதானே பாட்டிமா? ஜெமினிகேஷன் பாட்டிமா பாத்திமா சாவுத்திரி மாதிரியே உட்கார்ந்துருக்கிறாங்க. விளக்கு பூஜை பெண்கள் நிறைய பண்றீங்க. ஏன் விளக்கு பூஜை பண்றோம்? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் படிச்சுட்டு சொல்றேன், நீங்க சொல்றீங்க. எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல அம்பாள் உங்களால இவ்வளவு படிக்கிற நல்ல பழக்கத்தை சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நம்ம சிவகாசி அம்பாளுக்கு தான் பெரிய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறது நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விளக்கு பூஜை ஏன் பண்றோம்? விளக்குல முதல்ல எண்ணெய் ஊத்துறோம், அப்புறம் திரிய வைக்கிறோம். எண்ணெய் கூட்டல் திரி சொல்லு பாருங்க. எண்ணெய் கூட்டல் திரி, எண்ணெய் திரி, எண்ணெய் திரி, எண்ணெய் திரி, எண்ணெய் திரி, எண்ணெய் திரித்து மனிதனாக மாற்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் விளக்கு பூஜையோட நோக்கமே அதுதான். நீங்க அதை எப்படி பண்றீங்களா? சரி, ஓகே. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். சுப்பிரமேத ஆகத்துல இருக்கு தூரஸ்ய சிகரே திஷ்டவா யாவத் கைலாஷ பூத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை நோக்கி நம்ம கும்பிடுறோம், அப்படித்தானே? சரி, கல்யாணம் முடிஞ்சு இங்க உள்ள திருமணமான புதிய பெண்கள், கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் ஆயிருக்குன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் தான் இருக்கு, சும்மா கை தூக்குங்க பெண்களே. அந்த ஒரு சுடிதார் போட்ட பிள்ளை இருக்குது. சரி, கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போது எல்லாரும் அம்மி மிதிப்பிச்சிருப்பீங்களா? அருந்ததி நட்சத்திரம் பார்க்கிறோமா? ஏன் அம்மி மிதிக்கிறோம்? ஏன் அருந்ததி நட்சத்திரம் பார்க்கிறோம்? ஏன் அம்மி மிதிக்கிறோம்? அப்படின்னா புருஷனை தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? ட்ரைனிங். அப்படிலாம் நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன் அம்மி மிதிக்கிறோம் அப்படின்னா, அம்மிங்கிறது ஒரு திடமான ஒரு பொருள். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்மணிக்கு உடலாலும் மனதாலும் நிறைய கஷ்டங்கள் வரும். அதை அம்மி போல் நீ மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அம்மி மிதிக்கிறோம். ஏன் அருந்ததி நட்சத்திரம் பார்க்கிறோம்? ஐயர் வெளியே ஐயர் நட்சத்திரம் பாருங்கோ, தெரியுது, ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் தெரியுதுங்கோ அப்படின்னு சொல்றோம். ஏன்? கருத்தம முனிவருடைய மகள் அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி. சிவபெருமான் தாருகாவனத்துக்கு மாறு வேஷத்துல வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் அவருடைய அழகுனா மயங்குறாங்களாம். ஆனா அருந்ததி மட்டும் கற்பில் சிறந்தவளாக இருந்தால், அதே போல் திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் கற்பில் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அருந்ததி நட்சத்திரம் சொல்லி பார்க்க சொல்கிறார்கள். எவ்வளவு விஷயங்கள் நம்ம இந்து மதத்தில் இருக்கு பார்த்தீங்களா? அம்மி மிதிக்கிறதா இருக்கட்டும், அருந்ததி நட்சத்திரம் பார்க்கறதாக இருக்கட்டும், கோபுரத்தை சுத்தி கும்பிடுறதாக இருக்கட்டும். சரி, இடி இடிக்குது, மழை. இப்ப கூட நம்ம கோடை மழை பெஞ்சிச்சு, நம்ம ஊர்ல பெஞ்சிச்சா? இந்த மழை பெய்யும் பொழுது பயங்கரமா இடி இடிக்கும். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அர்ஜுனா சொல்லு, அர்ஜுனா சொல்லு, அர்ஜுனா சொல்லு. நம்மளா கிண்டல் பண்ணுவோம், என்னங்க மூட பழக்கம். தயவு செய்து ஆன்மீகத்தில் ஒரு அறிவியல் இருக்குங்கிறத மட்டும் நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஏன் அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்றோம்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அர்ஜுனா 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 ஏன் சொல்றது? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடும். நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடும். சூ அப்படின்னா வாய் குவிந்து உள்ள இருக்க காத்து வெளியில வரும். நா அப்படின்னா முழு தாடையும் திறந்து வெளியில தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளிருக்க காற்றை வெளியில அகத்தும் பொழுது உனக்கு காது அடைக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முன்னோர்கள் அர்ஜுனா சொல்லு, அர்ஜுனா சொல்லு, அர்ஜுனா சொல்லு என்று சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்தாரு.
இன்னைக்கெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தயவு செய்து இது மூலமாக அடுத்த விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தேர் திருவிழா வரும் பார்த்தீங்களா? இந்த தேர் போச்சாங்க மாரியம்மன் கோவிலுக்கு, பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு பொதுவாக தேர் திருவிழா வரும். ஏன் தேர் திருவிழா கொண்டாடுறாங்க? என்ன காரணம், என்ன அர்த்தம் தெரியுமாங்க நண்பர்களே? நிறைய பெரியோர்கள் இருப்பாங்க, நிறைய வயதானவர்கள் இருப்பாங்க, நிறைய உடல் முடியாதவர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்கே வந்து அம்பாளை தரிசிக்க முடியுமா? முடியாது. அவங்கெல்லாம் வந்து சாமியை கும்பிட முடியுமா? முடியாது. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? நீ வராட்டி பரவாயில்லடா, உன்னைக்கான நானே உன்னைக்கான ஓடோடி வருகிறேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தேர் திருவிழானே ஒன்று வடிக்கிறோம். எவ்வளவு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இந்து மதத்தில் இருக்கு தெரியுமா? ஆனா இதெல்லாம் தொலைத்து விட்டு நம்ம மனுஷன் இன்னைக்கு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நான் இங்க உள்ள திருமணமான பெண்கள் கிட்ட கேட்கறாங்க, கல்யாணமான பெண்கள் கிட்ட, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சுத்தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். அவங்க சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, அங்கிருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாரு, இவன் தட்டில் சாப்பிடணுமாக்கும், இவனே பல்லு விளக்காம 15 நாள் ஆச்சு. அப்படிதானே? எனக்கு நல்லா புரியுது. ஆனா வீட்டுக்காரருடைய தட்டில் எச்சுத்தட்டில் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாசம், நேசம், பரிவு நினைச்சிங்களா? ஆண்களே அப்படி வெகுளித்தனமா இருந்துடாதீங்க. எச்சுத்தட்டில் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? ஒரு தட்டு கழுவுறது மிச்சம். இதுதான் உண்மையை கரெக்டா சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பெண்கள் கிட்ட, அதே திருமணமான பெண்கள் கிட்ட. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். காலை அமுக்க மாட்டீங்க ஐயா? உங்க மனைவி காலை அமுக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. செம்பியப்ப சார், உங்க மனைவி? யாருமே இல்லை. பாட்டிமா, ஜெமினி கணேசன் பாட்டிமா, அதுவே முன்னாடி உட்காந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். சிவகாசியில இவ்வளவு ஆண்கள் பரிதாபத்துக்குரிய ஆண்களா இருக்கிறீங்க, பாவப்பட்ட ஆண்களா இருக்கிறீங்க. ஆனா பெண்களே, நீங்க விவரம் தெரியாம இருக்கிறீங்க. நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தி இந்த இடத்துல சொல்றேன். சொன்ன உடனே நீங்க போய் கால் அமுக்க போயிருவீங்க. உடனே அமுக்க போயிடாதீங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் கால் அமுக்க போங்க. நீங்க உங்களுக்கு வசதிக்கா பக்கத்திலே கால் அமுக்கிடலாம், வசதி. ஆனா ஒண்ணு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் பெண்களுக்கு ஆண்களுடைய கால அமுக்கணும்? ஆண்களுடைய ஒரே நாள்ல பெண்களே நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும். உங்க வீட்டுக்கார கால அமுக்கல. கோடீஸ்வரி ஒரே நாளில் ஆவது எப்படி? வேண்டாமா? இருங்க, முழுசா கேளுங்க. ஆண்களுடைய கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க. ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. அந்த பாட்டி பாக்குது, நான் காலை அமுக்கவும் வேண்டாம், நான் கோடீஸ்வரி ஆகவும் வேண்டாண்டி, அப்படி காலமுக்கி நான் கோடீஸ்வரி ஆகணும்னு எனக்கு விதியே வேண்டாம் அப்படிங்க. இப்படிதானே? நான் டைரக்டா நான் கடவுளை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு தெரியுமா? எங்க இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன், கரெக்ட். நான் மட்டும் கைத்தட்ட கொடுங்க. 2 ஆண்கள் பேசுறதுக்கும் 2 பெண்கள் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 ஆம்பளைங்க கூடி பேசுறாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். அதுவே 2 பொம்பளைங்க கூடி பேசுனாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். எந்த பாயிண்ட்டுக்கு இருந்தது கைத்தறி வந்திருக்கு பாத்தீங்களா ஐயா? நாரதர் கிட்ட போய் ஒரு கேஸ் போயிருக்கு. என்ன தெரியுமா? ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் சண்டை. யார் அழகு சொல்ல முடியுமா? நாரதர் கிட்ட அந்த கேஸ் போயிருக்கு. யார் அழகு சொல்லுங்க. நாரதர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷரு? அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரையும் நடக்க விட்டார். நீ நட. வீட்டில் அப்படி நடந்து வரும் பொழுது நாரதர் சொன்னாராம், ஸ்ரீதேவி நீ வீட்டுக்குள் நடந்து வரும் பொழுது அழகு, மூதேவி நீ வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அழகு அப்படின்னாராம். அவ்வளவுதான். இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில மட்டும்தான் ஒரிஜினல் பாயிண்டா வரும். அதனால இந்த மாதிரி சில ட்ரிக்லாம் இருக்கு. ஆண்கள் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். எங்கெங்க எப்படி எப்படி மனைவியை கரெக்டா நம்ம கையாளணும். சில விஷயம் ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பாராட்டலாம். மனைவியின் சமையலை நான் மனதார பாராட்டுகிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். நிஜமாவா? 1 2 3 4 ஆமா, எந்திரிச்சு வேற கை தூக்குறாரு. என்னத்தை சமைக்கிறாங்கன்னு தெரியல. 5 6 அவர் சொன்ன உடனே கையை கட்டுறாரு.
தப்பித்தவர் கூட கையை தூக்கிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை சட்டை ஆனா மனைவியின் சமையலை யாருமே பாராட்ட மாட்டீங்க. தயவு செய்து பாராட்டுங்க. ஏன்னா பெண்கள் பாவப்பட்டவங்க தெரியுமா. பெண்கள் பசித்தாலும் சமைக்கணும், பசிக்காட்டாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லாட்டாலும் சமைக்கணும், வேலைக்கு போனாலும் சமைக்கணும், வீட்டில் இருந்தாலும் சமைக்கணும், வீட்டுக்காரர் பாராட்டினாலும் சமைக்கணும், பாராட்டாலும் சமைக்கணும். இப்படி கஷ்டப்பட்டு மாங்குன்னு சமைக்கக்கூடிய ஒரு பெண்களை மனதார சின்னதா ஒரு பாராட்டுனா என்ன, பாராட்டலாம்ல, அப்படி மனதார ஒரு சின்னதா பாராட்டிட்டா குடும்பத்துல நோ டென்ஷன், நோ பிபி, அவ்வளவுதான். எந்த விஷயங்கள் இருந்தாலும் நான் நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். சரி, கோவில் விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஆன்மீகத்துல இந்த கோவிலுக்கு வாழைப்பழமும் இன்னொன்று என்ன வைப்போம், தேங்காயும் வைப்போம். ஏன் வாழைப்பழம் தேங்காயை மட்டும் வைக்கிறோம்? வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, முக்கணிகள் இருக்கு, மாப்பழம் இருக்குது, நிறைய விஷயங்கள். ஏன் வாழைப்பழமோ தேங்காய் மட்டும் வைக்கிறோம்? தேங்காய்ங்கிற வார்த்தையை பிரித்து எழுதி பாருங்க. தேன் கூட்டல் காய் தேங்காய். தெய்வத்திற்கு உண்டான காய் தேங்காய். வாழைப்பழம், இப்போ மாம்பழத்தை சாப்பிட்டு ஒரு கொட்டை போட்டா அதுல இருந்து ஒரு மாங்காய், மாமரம் முளைக்குமா இல்லையா? அதே போலதான் எல்லாமே. ஆனா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொட்டை போட்டு வாழைப்பழம் முளைச்சதா வரலாறு இல்லை. வாழை கன்றிலிருந்து புதிதாக ஒரு கன்று உருவாகும். என்ன அர்த்தம்? எச்சில் படாததை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வாழைப்பழத்தையும் தேங்காயும் நம்ம கடவுளுக்கு நம்ம படைச்சோம். நிறைய விஷயங்களை பூரா இன்னைக்கு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும், சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். அந்த உண்மையான பழமொழிகளை விளக்கம் என்ன? கோயில்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். அஷ்டம் என்று சொன்னால் 8, பஞ்சம் என்று சொன்னால் 5. 8 உறுப்புகள் அப்படி நிலத்துல படிகிற மாதிரி அப்படி சாஷ்டாகமா விழுந்து வணங்குவாங்க. பெண்களுடைய மார்பு பகுதி படக்கூடாங்கிறதுனால பஞ்ச் என்றால் 5, அப்படி முழங்கால் படித்து கும்பிட்டு வணங்கணும். அதே மாதிரி கயிறு கட்டு கொடுக்குறாங்க கோவில்னா அது 48 நாட்கள் தான் கையில கட்டணும். ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமத்தை உச்சரிக்கும் பொழுதும் ஒரு வரலாறு இருக்குதுங்க. நமச்சிவாய நமச்சிவாய, சிவாய நம சிவாய நமன்னு சொல்றோம்ல, அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சிவாய நமன்னா என்ன அர்த்தம்? சி என்ற எழுத்து சிவனை குறிக்கும், வா என்ற எழுத்து அம்பாளை குறிக்கும், ஏ என்ற எழுத்து மனிதனை குறிக்கும், நம என்ற எழுத்து ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கும். எவன் ஒருவன் சிவனையும் அம்பாளையும் மனதால் நினைத்து உருகி வழங்கி வேண்டுகின்றானோ அவன் ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபடுவான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்றோம். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாத வழி காக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகை ஆளும் இனிய நாமம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உணர்வை ஆளும் இதய கீதம். ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அன்பெனும் மந்திரம். ஓம் நம சிவாய. அரசிவ யோகமாய் திருமுகம் காட்டிடும் அன்பெனும் மந்திரம். ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாத வழி காக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகை ஆளும் இனிய நாமம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாயங்கிறதுல அவ்வளவு தூரம் அர்த்தம் இருக்கு. இங்க உள்ள கல்யாணமான பெண்கள் கிட்ட என் கணவர் என்ன சொன்னாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். பேசுவீங்களா? தூக்கி போட்டு மீசித்தான் வந்திருக்கேனே சொல்றீங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு, அப்படிப்பட்ட பெண்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். கடவுளை பார்த்து ஓம் ஓம் ஓம்னு சொல்றதை விட, கடவுளை பார்த்து ஓம் ஓம் ஓம்னு சொல்றதை விட உங்க கட்டின புருஷன் எது சொன்னாலும் ஆம் ஆம் ஆம்னு சொல்லுங்க. குடும்பத்துல பாதி பிரச்சனை சண்டையே வராது. பார்த்தீங்களா? பாட்டிமா கைத்தல கொடுத்துருச்சு, எனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். பார்த்தீங்களா? அங்கேருந்து பார்க்குறாங்க. இந்த ஒரு பாட்டிமா இருந்தாலே கரெக்டாக போகுமே இல்லையே. ஏங்க சரி, அம்பாளை போய் நீங்கள் தரிசிக்கிறீங்கல்ல, அம்பாளை போய் தரிசிக்கும் போது இந்த பூஜையை யாரெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு பார்க்கிறார்கள், யாரெல்லாம் கண்களை திறந்து கொண்டு பார்க்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு யாரெல்லாம் பார்ப்பீங்க? கை தூங்க பார்க்கலாம். பூஜை நடக்கும்போது யாரெல்லாம் கண்ணை மூடிட்டு பார்ப்போம்? இனிமே இந்த தவறை செய்யாதீங்க. பூஜை நடக்கும்போது கண்களை திறந்து கொண்டு பார்க்க வேண்டுமா? அந்த கண்களினால் முழுக்க 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 அந்த அம்பாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மற்ற பற்றனக்கின்றி நீ திருப்பாவமே மனம் பாவித்தேன் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அருணகிரிநாதர் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார். அப்ப அந்த பூஜையை
கருவறைக்குள்ள இருண்ட அறைக்குள்ள, அதனாலதான் தீபத்தை ஏற்றுறோம். அந்த இருண்ட அறைக்குள்ள தீபத்தை அந்த அம்பாளை சேவிக்கும் பொழுது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு சுவாமிகள் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும், பூஜையை நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும். முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சக்தி தருவது நீர், திருவாலவாயான் திருநீரேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த திருநீருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்கு. விஜயதசமின்னு சொல்றோம், தீபாவளின்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? விஜயதசமினா என்ன அர்த்தம் தெரியுமா? பார்வதி தேவி சிவலோகத்திலிருந்து தான் பிறந்த வீட்டுக்கு வந்த அந்த நல்ல நாளை தான் விஜயதசமின்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் வன்னி மரத்தடியில அந்த ஆயுதங்களை மறைத்து வைத்து மீண்டும் வந்து போரிட்டு வெற்றி பெற்ற நாளை தான் நம்ம விஜயதசமின்னு சொல்றோம். தீபாவளியோட சிறப்பு என்ன தெரியுமா? மகாவிஷ்ணு லக்ஷ்மியை வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரி. கவலைகளை ஆவியாக்குங்கள், திமிரை கொதிக்க விடுங்கள், தவறுகளை வடிகட்டுங்கள், அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க. வாழ்க்கை இன்னென்றைக்குமே டீ மாதிரி தித்திப்பாக இருக்கும். அவ்வளவுதான். நம்ம மனசுல பொதுவா சொல்லாம தெரியுமா, அவனே அவனேன்னு சொல்றதை விட சிவனே சிவனேன்னு சொல்லுங்க, புண்ணியம் கிடைக்கும். அதுதாங்க நம்ம சொல்றோம். அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு நினைச்சா தான் வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். தீபாவளியோட சிறப்பு என்னன்னு நான் சொன்னேன். மகாவிஷ்ணு லக்ஷ்மியை மனம் புரிந்த அந்த நல்ல நாள் தான் தீபாவளி. இன்னும் சொன்னா யமன் கிட்டேயே போய் போராடி தன்னுடைய கணவன் சத்தியவான் உயிரை மீட்டுட்டு வந்த சாவித்திரி, அந்த மீட்டுட்டு வந்த அந்த நல்ல நாளை தான் தீபாவளின்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு விஷயங்கள். அசோகவனத்திலிருந்து சீதா பிராட்டியை மீட்டு அயோத்திக்கு கொண்டு வரும் பொழுது அயோத்தி மக்கள் தீப ஒளியேற்றி வரவேற்றார்களாம் சீதா தேவியை. அதனால தான் தீபாவளியை சொல்றோம். அப்ப தீபாவளிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. தீபாவளியில் நீரில் கங்கையும், எண்ணெயில் மகாலட்சுமியும், புது துணியில் பார்வதி தேவியோட அம்சமும், விளக்கில் விஷ்ணுவும், பட்டாசில் சிவனும், உணவில் அன்னபூர்ணியும் இருப்பதுமாக வரலாறு கூறுகிறது அப்படின்னு சொன்னா, ஹிந்து மதத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடுகள் இருக்கு. அது தயவு செய்து நாம தெரிஞ்சுக்கிற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும், வேகமாக இருக்கக்கூடிய கலியுகத்துல. சரி, இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம ஆன்மீகத்தில் ஒரு ஆனந்தம்னு எடுத்துக்கிறோமே, கடவுளை எப்படி ஈஸியா சென்றடையலாம், உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன். நீங்க கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், உதவி பண்ணணும், இதெல்லாம் தாண்டி திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தை அழகா சொல்லியிருக்காரு. கடவுளை அடைய எளிய வழி. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைத்தல் தானே. புரிஞ்சுச்சா? சத்தியமா புரிஞ்சிருக்காரு. என்ன அர்த்தம்? யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படின்னா இறைவன்னா என்ன அர்த்தம்? அம்பாளுக்கு நீங்க என்ன வேண்டி, எந்த பச்சிலை வேண்டி வணங்குவீங்க? அம்பாளுக்கு வேப்பலை, சிவபெருமானுக்கு வில்வ இலை, பெருமாளுக்கு துளசி இலை. இப்படி ஒவ்வொரு சாமியும் நீ எந்த இலையா தேடி போக வேண்டாம். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலைன்ட்டாரு திருமூலர் திருமந்திரத்துல. சரி, பச்சிலையும் உனக்கு கிடைக்கலையா? யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுமாதாவை பார்க்கும்போது அதான் கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்றோம். பசுமாடுக்கு ஒரு வாயுரை, ஒரு சாப்பாடு கொடு. அது ஒண்ணு செய்யலையா? யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிடும்போது என்ன பண்ணணுமா? ஒரு கைப்பிடி சோறு எடுத்து தனியா வைக்கணுமா. அப்பதான் அன்னைக்கு அந்த காலத்துல இலையில சாப்பிடும் பொழுது ஒரு கைப்பிடி சோறு இருந்துச்சுன்னா அந்த இலையை தூக்கி வெளியில போகும்போது ஏதாவது ஒரு 5 ஜீவராசி, நாயோ எறும்போ ஏதோ பார்த்துச்சுன்னா அது தன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு பசி ஆத்தி கொள்ளும். இல்ல அது ஆர்வமா இலையை திறக்கும் போது இலை எம்டியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்னாடி எந்த நாயோ சாப்பிட்டுருக்கு போல அப்படின்னு அதை நினைக்குமா இல்லையா? அப்ப யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, இது எதுவுமே செய்யலையா? யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைத்தல் தானே. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை யாரையுமே காயப்படுத்தாத வார்த்தைகளை சொல்லுப்பா, ஈஸியாக நீ இறைவனை சென்றடையலாம் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காருங்க. எவ்வளவு ஈஸி. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஏதாவது சொல்லி பாருங்களேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு வீடு கட்டியிருக்கேன்ப்பா, அங்கேயே அப்ப வீடு கட்டினேன், 4 நாள்ல இடிஞ்சு விழ போகுதுப்பா, அங்க அது பஸ் ஸ்டாண்ட் வரப்போதாமே. எதுவுமே ஒருத்தர் எதுக்குமே வித்தியாசமான விஷயத்தை தான் சொல்லுவான், நெகட்டிவான வார்த்தைகளாக தான் பேசுவான். அப்படிப்பட்ட ஆட்களை மனிதர்களை தயவு செய்து பக்கத்துல வச்சுக்கிடவே செய்யாது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குளிர்ந்த வார்த்தை. பிரம்மா தன்னுடைய நாக்குல சரஸ்வதி வச்சிருக்காங்களாம். ஏன் பிரம்மா தன்னுடைய நாக்குல சரஸ்வதி வச்சிருக்காங்க? என்ன அர்த்தம்?
நீ எவ்வளவு படிச்சாலும் பரவாயில்ல, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குளிர்ந்த வார்த்தைகளாக வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பிரம்மா தன்னுடைய நாட்களை சரஸ்வதி வச்சிருக்காங்க. விஷ்ணு தன்னுடைய மார்பில லக்ஷ்மி வச்சிருக்காங்க. பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரன்ல, கொடுக்கும் மனம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர்கள் என்பதை உணர்த்துவதற்காக விஷ்ணு தன்னுடைய மார்பில லக்ஷ்மி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதி யாரு கொடுத்திருக்காங்க? பார்வதி தேவி கொடுத்திருக்காங்க. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் ஒரு பாதியை கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணி நம்ம கடவுளை அடையலாம். ஒருத்தர் வேகமா சாமியார்ட்ட ஓடி இருக்கார். சாமி, ஒரு ஆண்மகன் தான், என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே சாமியாரானே, நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை கேட்குறியே. இன்னொருத்த சாமியார் தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு பக்தன் போயிருக்கான், சுவாமி உங்களுக்கு ஞானம் கிடைத்தது போதி மரத்தடியிலையா இல்ல புங்கை மரத்தடியிலையா? அவன் சொன்னான், என் பொண்டாட்டி அடித்தடியில்டா. அப்படிதான்டா எனக்கு ஞானமே கிடைச்சிங்க வந்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? கண்ணதாசன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பார், இந்த உலகம் என்பது எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்றுனார். என்ன அர்த்தம்? ஒன்றிலிருந்து ஒன்று, இந்த பூமிங்கிற ஒன்றிலிருந்து மனிதராகிய நாம் பிறந்திருக்கோம். ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று. பிறந்தவங்க ஏதோ ஒன்று தின்னு உயிர் வாழ்வோம். ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று. கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ கல்யாணம் முடிச்சு ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. மீண்டும் இந்த பூமிக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்றா போயிருந்தமே. இதுதானையா வாழ்க்கைன்னாரு கண்ணதாஸ். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. அதான் கவியரசர் கண்ணதாசன் பேர் வாங்கினார். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவே. எவ்வவை தீமை எவ்வவைதான் நன்மை என்பது அறிந்தே ஏகுமன் சாலை. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொன்னார்.